சிங்கப்பூர் தங்கம் வந்து நம்பர் 1 பியூரிட்டி. ஈக்குவல் அல்லது நம்பர் 2 வந்து துபாய் கோல்டு. துபாய் பொறுத்தவரையில் வாங்கும்போது சேதாரமே கிடையாது. தங்கத்தோட வெயிட் இவ்வளவு, செய்கூலி இவ்வளவு, மேக்கிங் சார்ஜ் அது ரெண்டு தான். 10 பவுன் வாங்கும்போது ஒரு 7% சம்திங் 5% சேதாரம் சொல்லி வாங்கினாங்க. ஓகே, நான் கட்டிடுறேன், அந்த சேதாரமான தங்கத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். கடத்தல் அப்படின்னு என்ன? தங்கத்தை வந்து இப்போ ஒன்றுமே இல்லை, அந்த தங்கத்தை வந்து பில் இல்லாமல் இங்கே கொண்டு வராங்க. அங்கே வந்து பிரச்சனை இல்லை, கொண்டு வந்த சேர்த்தாச்சு, இவ்வளோ தங்கம் இருக்குது, இந்த தங்கம் வேணும்னா இந்த பெனால்ட்டி டியூட்டி, சாதாரணமாக டியூட்டி இருக்கும், இந்த மாதிரி கடத்திட்டு வந்து பெனால்ட்டி இருக்கும். சரி, பெனால்ட்டி டியூட்டி போட்டு கட்டி கொண்டு போ. இப்போ தமிழ்நாட்டிலலாம் ஒரு தொழில் தொடங்க எவ்வளோ அரசியல் வருதுன்னு தெரியும். இப்போ ஃபாரினில் போய் இது அந்த கண்ட்ரி இல்லாத நபர் ஆரம்பிக்கிறாருன்னா அங்கே எவ்வளோ பிரச்சனை, எந்த மாதிரி பிரச்சனை சந்திப்பார் அவர்? இல்லை, அங்கே வந்து எப்படின்னா இந்த மாதிரி ரெட் டைப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சோப்பு நாடாத்தனம். இங்கேருந்து ஒருத்தட்ட அப்ரூவல் வாங்கி அங்கே போய் வாங்கி இங்கே வாங்கி அப்புறம் எனக்கு இந்த காசை கொடு, இது இங்கே கொடு அப்படின்ற இது அங்கே இல்லை. முனிசிபாலிட்டியில் வந்து அங்கே வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி போட்டாச்சு, இமீடியட்டாக கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். கம்பெனி ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஓகே, ஏன்னா க்ளோஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் கடனை வாங்கிட்டு வந்து ஊர் விட்டு ஓடிட்டா அது க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆரம்பிக்கிறது ஈஸி. அப்போ அங்கே வந்து யார் வந்தாலும் பணம் போட்டு ஆரம்பிக்கிறது வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஓகே, அதனால அந்த கண்ட்ரி இன்னும் வளர்ந்த நாடாகவே இருக்குது. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இல்லை, இந்தியாவோட கம்பேர் பண்ணது துபாய் வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஒரு சென்னை அளவு கூட இல்லை, ரொம்ப சின்ன ஏரியா அது. இன்னொரு கேள்வி, இப்போ அடிக்கடி நம்ம ஏர்போர்ட்டில் சென்னை திருச்சி ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து தங்கம் கடத்திட்டு வந்தாங்க. துபாயிலேருந்து தங்கம், அந்த துபாயில் தங்கம் அப்படின்னா என்ன? துபாயில் மட்டும் அப்படி கடத்திட்டு வராங்க, என்ன ரீசனாக இருக்கும்? விலை கம்மியாக இருக்கும், ஓகே, இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது அது ரெண்டு ரீசன். ஒரு நம்பர் 1 வந்து விலை கம்மியாக இருந்தால் தான் நம்ம வாங்கிட்டு வந்து இங்கே வந்து விற்றா நமக்கு வந்து ஒரு 4 காசு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு பவுன் 8 கிராம் தங்கம் 60,000 வச்சுங்களேன். இப்போ கிட்டத்தட்ட 10,000 வச்சுக்கலாம். ஒரு கிராம் வந்து 10,000 ரூபா, அங்கே ஒரு கிராம் வந்து 8,500 ரூபா. ஓகே, அப்படி வச்சுக்கோமே. சரி, அதை வந்து நேராக இங்கேருந்து கடத்திட்டு வராமல் நேராக கொண்டு வர்றோம். கொண்டு வந்தால் 500 ரூபா டியூட்டி போட்டு நம்மளை வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 கிலோ தங்கம் கொண்டு வரோம், இல்லை 10 கிலோ தங்கம் கொண்டு வர்றோம். அங்கே நம்ம ஊரில் வந்து ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக கடத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, நமக்கு வந்து இங்கே அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1,500 வச்சுக்கலேன். இப்போ 3,000 டியூட்டி போட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன, கை நஷ்டம் வந்து 1,500 ஆயிரும். அப்போ என்ன, கடத்துவான், சிம்பிள். ஆனால் இன்னொன்று பியூரிட்டி அதிகமாக என்ன சொல்லுவாங்கன்னா, சிங்கப்பூர் தங்கம் வந்து நம்பர் 1 பியூரிட்டி. ஈக்குவல் அல்லது நம்பர் 2 வந்து துபாய் கோல்டு. நம்ம ஊரில் வந்து பியூரிட்டி வந்து சொல்ல முடியாது. அதாவது 916 ஹால்மார்க்கு இது என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் சொல்லலை. சிலதில் வந்து ஒரு கடையில் 916 வாங்கினோம்னா அந்த 916 வேறு கடையில் கொடுத்தா வந்து இல்லை பியூரிட்டி கம்மியாக இருக்குன்னு வாங்க மாட்டாங்க. அது நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம ஊர் தங்கத்தை சொல்ல முடியாது. அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? இது மலேசியா சிங்கப்பூர் மிஷின் அது இருக்குது, அதில் அந்த பார்த்தாலே தெரியும். அதில் வந்து எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க, முத்திரை போட்டிருப்பாங்க. சிங்கப்பூர் சொல்லும் போதே இது சிங்கப்பூர் கோல்டு, இது துபாய் கோல்டு. ஆனால் மொத்த கோல்டையும் வந்து டெய்லி மார்க்கெட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து புல்லியன் மார்க்கெட் வந்து லண்டன். கிராம் இவ்வளவு. அப்புறம் நம்ம ஊரில் வந்து இந்த தங்கத்தை எடுத்தனா இல்லைன்னு சொல்லுவோம், இதுக்கு வந்து சேதாரம் இவ்வளவு. ஆமாம், அப்புறம் செய்கூலி இவ்வளவு, கிராம் இது எவ்வளோ அப்படின்னு 3 ஐட்டம் இருக்கும். துபாயை பொறுத்தவரையில் வாங்கும்போது சேதாரமே கிடையாது. துபாயோட வெயிட், இந்த தங்கத்தோட வெயிட் இவ்வளவு, செய்கூலி இவ்வளவு, மேக்கிங் சார்ஜ் அது ரெண்டு தான். இப்போ இங்கே வந்து ஒரு வாட்டி என்ன நடந்ததுன்னா, ஒருத்தர் வந்து யூகேலேருந்து வந்தவர் நினைக்கிறேன். அவர் வந்து சேதாரம் இத்தனை ஒரு 10 பவுன் வாங்கும்போது ஒரு 7% சம்திங் 5% சேதாரம் சொல்லி வாங்கினாங்க. ஓகே, நான் கட்டிடுறேன், அந்த சேதாரமான தங்கத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். பெரிய இஷ்யூ ஆச்சு. நீங்கள் சேதாரம் சொல்கிறீங்கல்ல, எனக்கு சேதாரமான அந்த மண்ணோட சேர்த்த தங்கத்தை எனக்கு கொடுத்துருங்க, நான் வந்து அதை சரி பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ எப்படி சேதாரம் வரும்? இல்லைங்க, செய்யும்போது சேதாரம் வரும். அப்போ செய்யும்போது சேதாரம் வர்றது தானே செய்கூலி வாங்குறீங்க சேர்த்து. அப்போ அங்கே வந்து செய்கூலி அண்டு தங்கத்தோட சேதாரம் செய்கூலி. ஆமாம். அப்போ என்னதுன்னா இங்கே வந்து செய்கூலியே இல்லை, ஒன்லி கொஞ்சமாக சேதாரமும் இது வைப்பாங்க. ஏதோ ஒரு ரூட்டில் வந்து அது வந்து இந்தியாவில் மட்டும் எப்படி இருக்குது செய்கூலி சேதாரம் அப்படி இருக்குது. நமக்கு வந்து சேதாரம்ங்கிறது வந்து எப்படின்னா, தங்கம் செய்யும்போது சிந்தும் செதறும் சொல்லுவாங்கல்ல, அது எப்படிங்க தங்கம் சிந்தும் செதறும்? நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் 0.01% வந்து போகும். அடுத்த செய்கூலியில் வச்சிடறீங்கல்ல, செய்கூலி வந்து கண்டிப்பாக ஒரு சாதாரண தங்கத்தை வந்து பார் தங்கத்தை வந்து தட்டி ஒட்டி வந்து நம்ம கோல்டு இதை செய்யும்போது எப்படி எவ்வளோ செய்கூலி இருக்கும், செய்யணும், அதுக்கான கூலி உண்டு. தங்கத்தோட இது உண்டு. நீ 22 கேரட்டுக்கு இவ்வளவு, 18 கேரட்டுக்கு இவ்வளவுன்னு சொல்லி இது உண்டு.
நீங்கள் வந்து சேதாரம் எங்கே ஆகுது? அப்படித்தான் சேதாரத்துக்கு 7% போட்ட உடனே 7%. சேதாரத்தை கூட அப்பனா சேதாரமான அந்த தங்கத்தை கொடுன்னு கேட்டார். ஆமாம், அங்கே வந்து அந்த பிரச்சனை இல்லை, பியூரிட்டி ரேட்டு. அப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு 10 கிலோ தங்கம் வாங்கிட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து சில லட்சங்கள் கிடைக்கும். ஓகே. அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த லட்சங்கள் அவர் மட்டும் வந்து என்ஜாய் பண்ண முடியாதுல்ல, இங்கே இருக்கிற கஸ்டம்ஸ் அதிகாரிகள். இங்கே வந்து நம்ம இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் மனுஷங்க வந்து வாய்ப்பு கிடைச்சா தவறு பண்ணுறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க. அதை அந்த அடுத்துக்கள் கேட்கலன்னு நினச்சேன். சொல்லுங்கள். மீட்கப்படுற தங்கத்தை கைது பண்ணுறாங்களா? ஆமாம். அந்த தங்கத்தில் கவர்மெண்ட் வாங்குதா இல்லை யாருக்கு அந்த தங்கம் இந்தியாவுக்கு வரும் தங்கம் யாருக்கு போகும்? பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தங்கத்துக்கு வந்து டியூட்டி கீட்டியை போட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஆமாம், கடத்தல் அப்படின்னு என்ன, தங்கத்தை வந்து இப்போ ஒன்றுமே இல்லை, அந்த தங்கத்தை வந்து பில் இல்லாமல் இங்கே தான் கொண்டு வராங்க. அங்கே வந்து பிரச்சனை இல்லை, கொண்டு வந்த சேர்த்தாச்சு, இவ்வளோ தங்கம் இருக்குது, இந்த தங்கம் வேணும்னா இந்த பெனால்ட்டி டியூட்டி, சாதாரணமாக டியூட்டி இருக்கும், இந்த மாதிரி கடத்திட்டு வந்து பெனால்ட்டி இருக்கும். சரி, பெனால்ட்டி டியூட்டி போட்டு கட்டி கொண்டு போ. ஓகே. இது கடத்துறவங்க வந்து நார்மலான பீப்புளாக இருக்க மாட்டாங்க. அதாவது பெரிய கை அரைச்சி ஒருத்தங்க பெரிய ஆளுங்க அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அவங்க ஆளை வச்சு ஒரு குருவி மாதிரி நீங்கள் போய் குருவி தான் இந்த மாதிரி போயிட்டு வராங்களே, இது அவங்கள வந்து சேஃப்கார்டு பண்ணுறதுக்கும் அரசியல்வாதி பேசி அவங்கள இது வெளியே எடுத்துருவாங்க தானே? அதெல்லாம் உண்டு. நம்ம கொண்டு வர்றது வந்து எப்போவுமே பெரிய ஆட்கள் வந்து மாட்ட மாட்டாங்க, பின்னணியில் இருப்பாங்க. இந்த தங்க கடத்தலில் அதிகமாக ஈடுபடுறது வந்து யாரெல்லாம், ரொம்ப சிம்பிள் வச்சுக்கலாம், யாரெல்லாம் நகைக்கடை பெருசாக வச்சுருக்காங்களோ அவங்களோட சேர்ந்தவங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு எனக்கும் தங்கத்தை கடத்தி என்ன செய்ய போகிறோம்? ஆமாம், நம்ம தங்கத்தை கடத்தி நம்ம ஜெயிலுக்கு போய் இல்லை புடி விட்டால் ஜெயிலுக்கு போய், இன்னொன்று நமக்கு ஒழுங்காக கடத்த கூட தெரியாது, நம்ம மொழியை காட்டி கொடுத்துரும். ஆனால் இதுக்குன்னு ட்ரெயின் பண்ணி இப்படி வர்றாங்க இல்லையா, அவங்க வந்து எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வருவாங்க, அவங்க தங்கம் வந்து ஏதோ ரூட்டில் வந்து சேர்ந்துடும். கஸ்டம்ஸ் அதிகாரியிலேருந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவ்வளோ பேருக்கு வந்து காசை கொடுத்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. நிறைய நடக்கும். அப்புறம் நிறைய நடந்துட்டு வந்துகிட்டே இருக்கும்போது கவர்மெண்ட்டுக்கும் அப்பப்போ கணக்கு அமைக்கணும்ல. அப்போ வந்து ஐயா நான் வந்து இந்த டைம் பிடிச்சிட்றேன், கொஞ்சம் பெனால்ட்டி கட்டி எடுத்துக்கங்க. சரி, ஓகே, பிடிச்சிட்டாங்க, பேப்பரில் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து பேப்பர்லேருந்து இந்த மாதிரி ஒரு நகைக்கடை ஓனர் பேராக வரப்போகுது, யாரோ ஒரு அப்பாவி பேர் வரும், அவருக்கு ஃபோட்டோ போட்டு இவர் தான் தங்கத்தை கடத்தியவர் அப்படின்னு போட்டு ஃபோட்டோ வரும், முடிஞ்சிச்சு. இது வந்து வழி வழியாக நடக்கிறது தான். இன்னொன்று சொல்லுவாங்களே, ஏர்போர்ட்டில் வரும்போது நார்மல் பயணிகள்கிட்டே அவங்க பேக்கில் தெரியாமல் போடுறது, அவங்க இதில் வந்து போடுறது, அது மாதிரி நடக்குமா? தெரியாமல் போட்டு அவங்க கொடுக்கல, வெளியே வந்து இதை கொண்டு வாங்க, நாங்கள் வெளியே வந்து வாங்கிக்கிறோம், உங்களுக்கு கமிஷன் கொடுத்துறோம் அப்படின்னு. இது சில படங்கள்லாம் வந்ததுக்கப்புறம், அயன் மாதிரி படங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ யாரும் வாங்குறது இல்லை. ஆமாம், முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. ஆமாம், அதனால் அது வந்து பெரிய இஷ்யூவாக இல்லை இப்போ. ஆமாம், முன்னாடி இருந்துச்சு, தெரியாமல் நல்லது பண்ணுவோம்ல, ஆமாம், ஐயோ பாவம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ இல்லை. ஓகே, ஓகே சார். ஓகே, ரொம்ப நன்றி. இன்னைக்கு தங்கத்தை பற்றியும் துபாயோட இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப சிறப்பு. அதாவது துபாயை பற்றி இன்னும் நிறைய பேச முடியும். அது என்ன விஷயம்னா, நம்ம வந்து ஒரு மாயையில் இருப்போம்ல, அந்த மாயை வந்து உடைஞ்சாதான் நம்ம யார், நம்மளுடைய பலம் என்ன. இப்போ எனக்கு வந்து நான் வந்து துபாய், சவுதி அரேபியா, கத்தாரு, அசர்பைஜான், ஏமன், மலேசியா அப்படின்னு ஃபுல் ரவுண்ட் அடிச்சிருக்கேன். அங்கே எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது தமிழ்நாடு பெஸ்ட்டு. ஆமாம், அப்படி இல்லை, நார்த் இந்தியா போயிட்டு வரும்போது தமிழ்நாடு பெஸ்ட்டுப்பாங்க. இப்போ துபாய் அங்கிட்டு போயிட்டு வந்தால் துபாய் நான் நிறைய நாடுகள் போயிருக்கேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே வாழ்ந்து அங்கே சுற்றி எல்லாம் வந்ததுக்கப்புறம் நமக்கு தோணுது தமிழ்நாடு பெஸ்ட்டு, நம்ம ஊர் பெஸ்ட்டு அப்படின்னு தோணுது. அப்போ என்னென்னா அந்த ஊரில் என்னெல்லாம் நடந்தது நம்ம ஊரை கம்பேர் பண்ணி சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து சொல்ல முடியும், நிறையா பேசுவோம். கண்டிப்பாக.